இனிமேல் சென்னை மக்கள் எல்லாரும் கார் வாங்குற காசு இருந்தா மட்டும் பத்தாது. அதை பார்க் பண்றதுக்கு உண்டான இனஃப் ஸ்பேஸும் இருந்தா தான் காரே வாங்க முடியும் அப்படின்னு நான் சொல்லுங்க. டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு நியூ ரூலை இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க. ஆமாங்க, சென்னை வாழ்ற எல்லா மக்களுமே வந்துட்டு கார் வாங்குறப்ப அந்த கார் பார்க் பண்றதுக்கு எங்க கிட்ட போதுமான இடம் வசதி இருக்குன்னு ஒரு வேல்யூபிளான ப்ரூஃப் சப்மிட் பண்ணா மட்டும் தான் அந்த காரோட ரெஜிஸ்ட்ரேஷனே இனிமேல் பண்ண முடியும்னு டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் ஒரு நியூ ரூல் வந்து பாஸ் பண்ண போறாங்க. அது வந்து இப்போதைக்கு எதுவும் அமல்படுத்தல. இன்னும் ஃபியூச்சர், அதாவது லாங் டேர்ம் மெஷரா தான் இதை வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதை வந்து எதனாலனா இந்த ரோட் சைட்ல நிறைய பேர் பார்க் பண்ணி வைக்கிறதுனால டிராபிக் அதிகமாகுதுல்ல. அதுவும் மோஸ்ட் டெவலப்டு சிட்டி இந்த ஸ்டேட் வந்து பாத்தீங்கன்னா சென்னை தான். அதனால பாப்புலேஷன் அதிகமாகுது. இந்த மாதிரி பார்க்கிங் ஸ்பேஸ் இல்லாம ரோட் சைட்ல வைக்கிறதுனால நிறைய டிராபிக் கன்ஜெஷன் எல்லாமே வரதுனால இதை தடுக்கக்கூடிய ஒரு விதமா தான் வந்துட்டு இந்த ஒரு நியூ ரூலை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க. அதே சென்னை மக்களே, இந்த ஒரு நியூ ரூலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன், மத்தவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். Until the next, bye from Satish. Bye all.